இன்னைக்கு வந்து இடுப்புல இருந்து காலுக்கு வலி பரவுது. இது டிஸ்க்னாலயா? இல்ல சயாட்டிக்கானா என்ன? சயாட்டிக் நர்வுக்கும் டிஸ்க்குக்கு என்ன சம்பந்தம்? இந்த இடத்துல தேய்மானத்தினால தான் அந்த நரம்பு அழுத்துதா? இல்ல இந்த இடத்துல அழுத்துதா? நெறைய பேர் சயாட்டிக்னா இங்கிருந்து வரும் வலின்னு சொல்றாங்க. பட் இங்கிருந்து தான். அது ரூட்டா, ட்ரங்கா, கார்டா, டிவிஷன்ஸா, பிரான்ச்சஸா அப்படின்றத ஒண்ணுத்துக்கும் ட்ரீட்மெண்ட்டும் மாறும், டயக்னோசிஸும் மாறும். இந்த சயாட்டிக் நர்வ் வந்து இருக்கிறதுலே லாங்கஸ்ட் நர்வும் சரி, லார்ஜஸ்ட் நர்வும் சயாட்டிக்கா தான். 1 சென்டிமீட்டர்லேருந்து 2 சென்டிமீட்டர் வைடன் ஆகி வரும் கீழே. இது கீழே வரைக்கும் போகும். ரெண்டா டிவைட் ஆகும். காமன் பெரனலாவும் டிபியல் நர்வாவும் போஸ்டீரியர் டிபியல் நர்வாவும் டிவைட் ஆகும். இது ரொம்ப ரேரா இந்த டியூமரோ இல்லை இன்ஃபெக்ஷனாலேயோ இல்லை பிளட் கிளாட்னாலேயோ இந்த ரேடியேட்டிங் சிம்டம்ஸ் வரும். ரொம்ப ரேராக தான் வரும். பட் காமனாக எல்லாருக்குமே இந்த இடத்துல நர்வ் அழுத்தி அந்த ரேடியேட்டிங் இருக்கும். நம்ம எல்லாருக்கும் ஒரு தடவையாவது இந்த இடத்துல இடுப்பில் காலுக்கு வலி மரத்து போன மாதிரியோ இல்லை வலியோ ஒரு தடவையாவது நம்ம ஃபீல் பண்ணியிருப்போம். நிறைய பேருக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கணும்னு இல்லை, எடுக்காமலே சும்மா ஸ்ட்ரெச் பண்ணி வேலைக்கு போயிட்டே இருக்கேன் சார், ட்ரீட்மெண்ட் போகணும்னு நினச்சேன், டைம் இல்லை, ஆனால் அதுக்குள்ளே அதுவே சரியாயிடுச்சு, அதனால் அப்படியே விட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. வர பேஷண்ட்ஸ் எல்லாரும் கிளைண்ட்ஸ் எல்லாரும் சொல்கிறது என்னன்னா, சார் நான் வந்து ட்ரீட்மெண்ட் போனேன், இப்போ ஒரு 2 நாள் போனேன், வலி இல்லை சுத்தமாக, அதுக்கப்புறம் சரியாச்சு, திருப்பி கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு வலி ஸ்டார்ட் ஆயிடுச்சு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த ஒரு தடவை வந்துச்சு அதுக்கப்புறம் அந்த தொந்தரவே இல்லைன்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நர்வோட இரிட்டேஷன் எந்த லெவல்லன்றதை பொறுத்து அவங்களுக்கு சரியாகுமா ஆகாதா, சில பேர் கண்டினியூஸாக இருக்குமான்றதை டிசைட் ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த நர்வ் ரெண்டுமே இருக்குது. ஏன் சார் எனக்கு வலியும் இருக்குது மரத்தும் போதுன்னா, அந்த நர்வ் 2 ஃபங்க்ஷன் இருக்குது. மோட்டார் ஃபங்க்ஷன்றது மூவ்மெண்ட்டு, இந்த பாதம் அசைக்கிறது, இந்த முட்டி வந்து பின்னாடி இப்படி ஹீல் ரைஸ் பண்ணுறதுக்கான ஆக்ஷனு, கால் மரத்து போகிற சென்சரி நர்வும் இந்த சயாட்டிக் நர்வ்ல தான் வருது. இந்த நர்வ் எங்கே இருக்குன்ட்டு நான் வீடியோ போடுறேன். பட் இந்த நர்வ் கரெக்டாக இந்த இடத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஸ்டார்ட் ஆகி L4, L5, S1, S2, S3 இது வழியாக போயிட்டு இது வழியாக கீழே இறங்கி இது வழியாக கீழே போகும். இந்த நர்வ் கீழே போய் ரெண்டா டிவைட் ஆகும். காமனாக சில பேருக்கு வந்து இந்த சயாட்டிக் நர்வ் வர்றது யாருக்குன்னா, ஃபஸ்ட்டு தேய்மானம், L4, L5ல தேஞ்சு போச்சு, எக்ஸ்ரே எடுத்தோம் லைட்டாக தேஞ்சிருச்சு, அந்த நர்வ் அழுத்துது அப்படின்றவங்களுக்கு இந்த வலி பரவும் ஃபஸ்ட்டு. செகண்டு டீஜெனரேட்டிவ் டிஸ்க் டிசீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா டிஸ்க் வந்து அந்த ஜெல்லு தன்மை இருக்கும். 66%லேருந்து 86% டிஸ்க் தண்ணி தான். அதில் இந்த புரோட்டோகிளைகன்ஸ், கிளைகோப்ரோட்டீன்ஸ், கொலாஜன் இருக்கும். அது ட்ரை ஆக அதோட ஸ்பேஸ் கம்மியாகவும் இந்த நர்வில் அழுத்தி உட்காரும். அந்த நர்வில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜவ் விலகிருக்குன்னு சொல்லுவாங்க, ஹெர்னியேட்டட் டிஸ்க். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா பல்ஜா, ப்ரொலாப்ஸா, ப்ரொட்ரூஷனா, எக்ஸ்ட்ரூஷனா, செகோசெஷன் பாருங்க. பல்ஜா இருந்ததுன்னா லைட்டாக வெளியே வந்திருக்கும். ஒரு மாதத்துலேருந்து 3 மாதம் ரெஸ்ட் எடுத்தாலே சரியாக போயிடும். ப்ரொலாப்ஸாக இருக்குன்னு சொன்னீங்கன்னா மேபி ஃபிசியோ தேவைப்படலாம், இல்லை சம்டைம்ஸ் நீங்கள் ப்ராப்பர் ரெஸ்ட் எடுத்து எக்ஸசைஸ் பண்ணாலும் ஹெல்ப் பண்ணும். ப்ரொட்ரூஷன் தான் மேபி டீகம்ப்ரெஷன் தேவைப்படலாம். இந்த டீகம்ப்ரெஷன்றது ரோபோட்டிக் டிவைஸ். அது என்ன பண்ணணும்னா L4, L5 மிஷின் L4, L5 இன்ஸ்டால் பண்ணால் அதுவே இழுத்து ரொட்டேட் பண்ணி உள்ள தள்ளுன்னு சொல்கிறேன். அது ப்ரொட்ரூஷனுக்கு. மேபி எக்ஸ்ட்ரூஷனாக செகோஸ்டேஷனாக ஒருத்தரோட சிம்டம்ஸ் போகிறது மேபி சர்ஜரி கூட தேவைப்படும். மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் தெரியாத விஷயம் என்னன்னா, பைரிஃபார்மிஸ் சிண்ட்ரோம்னு ஒன்று இருக்குது. இது டிஸ்க் மாதிரியே இருக்கும். இடுப்பில் MRI எடுத்து பார்த்தா மைல்டு பல்ஜ் இருக்கும், மைல்டாக இருக்கும் பல்ஜ். ஆனால் அதனால தான்